தமிழக அரசியலில் குழப்ப நிலை தீர்ந்த பாடில்லை. குழப்பத்திற்கு விடைகள் என்பது பல்வேறுபட்ட கோணங்களில் பல்வேறுபட்ட விடைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான சூழ்நிலையில் தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை பொதுச் செயலாளர் பதவியினை கைப்பற்றியிருக்கின்றார் சசிகலா. அதுபோன்று முதலமைச்சர் பதவி இழுபறியில் இருக்கின்றது. ஓபிஎஸ், அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் அவருடைய பதவியும் பறிபோகின்ற தருவாயில் தமிழ்நாட்டு அரசியல் சூடு பிடித்திருக்கின்றது. தமிழ்நாட்டு களத்தில் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, அங்கு தீபா, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகளுடைய பங்கு எப்படி இருக்க போன்றது என்பது தொடர்பில் பல்வேறுபட்ட வினாக்களுக்கு விடைகளை பெற்றுக் கொள்வதற்காக இன்றைய லங்காஸ்ரீயின் 24 செவ்விகளோடு இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த சட்டவாளரும் சிரேஷ்ட அரசியல் ஆய்வாளருமான நிலாம்டீன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தமிழ். வணக்கம் நேர்களே. தமிழக அரசியலில் பொதுச் செயலாளர் பதவியினை சசிகலா அவர்கள் கைப்பற்றியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறுபட்ட குழப்பங்கள், அதிருப்திகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. தமிழக அரசியல் என்பதனை விட ஏடிஎம்கேயில் என்னதான் நடைபெறுகிறது? உண்மையிலே சசிகலா இந்த பதவியை அடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அன்னை ஜெயாவின் இறப்புக்கு பிறகு இவர் இந்த இடத்துக்கு வருவார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். இவ்வளவு எங்களது பார்வையில் இவ்வளவு துரிதமாக இவர் இந்த இடத்தை அடைந்திருக்க கூடாது என்பதும் எங்களுடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்கின்றது. ஆனாலும் இவர் மீது, சசிகலா மீது இன்று தமிழ்நாட்டின் பல இடங்களில் பொம்மை கட்டி அடிப்பதும் பல வகையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றது. அதனால் ஈரோட்டில் எதிர்ப்பு, கடலூரில் எதிர்ப்பு, புதுக்கோட்டையில் எதிர்ப்பு, பல வகையான இடங்களில் உருவப்படங்கள் எரிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு பல இடங்களில் எதிர்ப்பு கோஷங்கள் அதிமுக தொண்டர்களால் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கு பதிவு வைக்கின்றோம். ஆமா, நீங்கள் கூறுகின்ற இந்த கருத்தோடு சசிகலா அவர்கள் அந்த கட்சியின், ஏடிஎம்கே கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தெரிவாக்கிய பின்னர் பல்வேறுபட்ட குழப்பங்கள், கருத்து மோதல்கள் பொதுச் செயலாளர் ஆகியதை விட அதிகரித்திருக்கின்றது. ஆனதற்கு முன்னர் இருந்ததை விட இது எப்படி அங்கு தமிழக அரசியலில் பார்க்கப்படுகிறது? உண்மையிலே சொல்ல போனால் சசிகலா சீனியரிட்டி, இந்த அதிமுக கட்சியின் சீனியரிட்டி ஆக்களை எல்லாம் தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டார். கோடிக்கணக்கான பணங்களை டீலிங் செய்யப்பட்டிருப்பதால் அங்கு யாரும் இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஓட்டோமேட்டிக்காக திடீர் அவசரமாக கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்தில் அவசரமாக இந்த பதவி கொடுக்கப்பட்டாலும் பல வகையான வில்லங்கள் இது நடைபெற்று இருக்கின்றது. தற்பொழுது பிந்திய செய்தி, இதுவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றான். பிந்திய செய்தியில் தற்போதைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி விலகுமாறு அங்கு மன்னார்குடி தரப்பால் சொல்லப்பட்டிருப்பதால் இன்றோ அல்லது நாளை அவர் பதவியில போகின்றார். அவர்களின் அதிமுக கட்சி கூடி 135 எம்எல்ஏக்களும் கூடி சசிகலாவை முதல்வர் பதவியில் உட்கார வைக்க போகின்றார்கள். இம்மாதம் 12ஆம் தேதிக்கு முன்பதாக சசிகலா தமிழ்நாட்டின் பெண் முதல்வராக மீண்டும் 2வது பெண் பிரதமராக வரப்போகின்றார் என்பதையும் இங்கு நாங்கள் சட்ட தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம். நீங்கள் கூறுகின்ற இந்த கருத்தோடு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது இவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியில் கூட உடனடியாக கைப்பற்றுவதை தாமதித்து கொஞ்சம் தாமதமாக இதில் இந்த பதவியினை பெற்றுக்கொண்டால் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போன்று உடனடியாக முதலமைச்சர் பதவியினை கைப்பற்றுவது கூட இவருடைய அரசியலில் மிகப்பெரிய ஆபத்து என அரசியல் வல்லுநர்கள் எதிர்வு கூறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் இவ்வளவு அவசரம் சசிகலா அவர்களுக்கு? நிச்சயமாக இதுக்கான முழு காரணம் இன்னும் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் அளவில் ஜெயா சசிகலா சம்பந்தப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு வரப்போகின்றது. இந்த வழக்கில் சசிகலா நிச்சயமா குற்றம் சாட்டப்பட போகின்றார். அவருக்கு 4 அல்லது 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க போகுது என்பது உறுதி. அதனால் இந்த வெற்றியின் மூலம் இந்த சசிகலா தற்பொழுது இந்த அதிமுக கட்சி தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பதால் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு மத்திய அரசில் 50 எம்பிக்கள் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நேரடியாக முதலமைச்சராக வந்த பிற்பாடு அவர் ஒரு செக் வைக்கின்றார் பிஜேபிக்கு. இதன் மூலம் ஒரு பேரம் பேசக்கூடிய சக்தியை பிறக்கின்றார். அதாவது என் மீது உள்ள வழக்கை நீங்க லூஸ் பண்ணி அதை நீங்க தீர்ப்பை மாற்றி எழுது என்று ஒரு ஆணித்தரமான கருத்தை சொல்ல போகின்றார். பிஜேபிக்கு ஒரு செய்தி சொல்ல போகின்றார். அவர் ஒரு பேரம் பேசும் சக்தியாக மாறப்போகின்றார். தனக்கு வருகின்ற ஒரு ஆபத்தான கட்டத்தை இந்த முதல்வர் அடைவதன் மூலம் அதை தட்டி கழித்து அவர் சும்மாக தொடர்ந்திருக்க போகின்றார். பிஜேபிக்கு ஒரு செய்தி சொல்லி இருக்கின்றார். நான் முதல்வராக வந்தால் உங்களுக்கான முழு ஒத்துழைப்பு என்னால் வழங்கப்படும் என்று ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டார். அதனால்
பிஜேபி இதற்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய வழி இருக்கிறது. சட்டத்தால் அக்ரஹாரா நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு அது, பெங்களூர் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அது. அந்த தீர்ப்பு தான் இடையில் வந்த ஒரு நீதிபதி மாற்றி இருக்கின்றார். அந்த தீர்ப்பு இன்று உயர் நீதிமன்றத்தால் சுப்ரீம் கோர்ட்டால் வழங்கப்பட போகும். அந்த தீர்ப்பு ஒரு 4 அல்லது 5 ஆண்டு சிறையாக வழங்கப்படும் என்று சட்டவாளர் சுப்பிரமணிய சுவாமி சொல்லி இருக்கின்றதால் அவர் ஒரு பேரம் செய்யும் சக்தியாக மாற பார்க்கின்றார். இவ்வளவு தன்மைகளுக்கும் பின்னணியில் சசிகலாவின் பின்னால் இயக்கு பொருள் அல்லது இயக்கு சக்தியாக பிரதானமாக இருப்பவர்கள் யார்? நிச்சயமாக நடராஜன் இருக்கு. அவருடைய கணவர் நடராஜன் இருக்கின்றார். நாங்கள் கடந்த வாரம் சொல்லி வந்தோம். அதாவது இன்று வரைக்கும் பாயஸ் கார்டனுக்கு செல்லவில்லை, சசிகலாவோடு வெளிப்படையாக எந்த ஒரு நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றவில்லை. எப்படி அவரை நெருங்கி இருக்க முடியும்? அதாவது இவர்களெல்லாம் ஜெயலலிதா நீக்கி இருந்தார் கட்சியிலிருந்து. ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரை நீக்கிய போது அக்காவிடம் மன்னிப்பு கேட்டு நான் கட்சியிலையும் அரசியல எந்த பங்கும் கொள்ள மாட்டேன் என்று மீண்டும் ரீஎன்ட்ரி எடுத்து வந்தவர் தான் சசிகலா. அதனுடன் அவர் ஒரு ஓத்தெடுத்து அன்றே ஒரு சத்தியம் எடுத்திருக்கின்றார், ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கின்றார் நடராஜன். என்ற ஒரு நாள் தனது மனைவி சசிகலா இந்த தமிழகத்தின் முதல்வராக வருகின்ற போதுதான் நான் மீண்டும் போயஸ் கார்டன் செல்லுவேன் என்று இருக்கின்றார். அதனால் சசிகலா மிக விரைவில் தமிழ்நாட்டின் முதல்வராக வந்த பிற்பாடு நேரடியாக அவர் ஒரு பிரைவேட் செக்ரட்டரி என்ற அந்தஸ்து இருக்கலாம். அதை விட ஒரு நிழல் முதல்வராக அவர் சசிகலாவின் கூடவே செல்ல போகின்றார். அது இன்னும் ஓரிரு வாரங்கள் நடக்க போகின்றது. உலகம் அறியும் தருவாய் வரும். அப்படி என்று சொன்னால் சசிகலாவை அவர் இப்போதே நிழலாக நெருங்கி விட்டார். நிச்சயமாக அவர் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார். சசிகலா, டிடி தினகரன் இவருக்கு தான் இவர்கள் தான் அத்தனையும் அந்த போயஸ்கான திட்டம் போட்டு செய்திருக்கின்றார்கள். இந்த இடத்துக்கு சசிகலா வந்தாலும் கூட இதற்கான முழு பங்கும் நடராஜன், டிடி தினகரன், முன்னாள் எம்பி டிடி தினகரன் தான் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதனால் இது நீங்கள் இந்த கடந்த வாரம் கேட்ட கேள்வி அது ஒரு முழு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. இப்படி இருக்கையில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தீபா, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகளினுடைய தன்மைகள் என்ன, அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? அவருடைய வீட்டில் இன்று தீநகர் சொல்லப்படுகின்ற மிகவும் பிரபலியமான இடம். தீநகர் வீட்டில் நாளாந்தம் அதிமுக தொண்டர்கள் குவிகின்றார்கள். அம்மா நீங்க வாங்க, ஆட்சிக்கு வாங்க, கட்சிக்கு வாங்க, நீங்க தேர்தல் குதிக்க சொன்னார். அவர் வருகின்ற தொண்டருக்கெல்லாம் கடந்த 3 சின்னங்களாக அவருடைய வீட்டை தொண்டர்கள் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவரை தெரியாமலே தமிழ்நாட்டின் மூலை முடுக்கலாம் என்று ஆதரவாளர்கள் பொங்கி இருக்கின்றார்கள். அதை விட அவர் சொல்லுகின்ற வார்த்தை கொஞ்சம் பொருள்கள் அமைதியாக இருங்க சொல்லுகின்றார். அதை விட மிகவும் ஒரு உச்சகட்டம் புரட்சி மலர் தீபா பேரவை என்ற கட்சி திருச்சியில் நேற்று ஆரம்பித்து விட்டார்கள். இப்படியாக தமிழ்நாடு முழுவதும் தீபாவுக்கான ஒரு ஆதரவு படலம் இருக்கின்றது. அவருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுதுங்க, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுமாறு கட்சியும் ஆட்சியும் உங்களோடு, மக்களும் தொண்டர்களும் எங்களோடு என்ற கோஷத்துடன் தீபா நாளை மறுதினம் இருந்து அவர் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் செல்லவிருக்கின்றார். ஆனால் எங்களது பார்வையில் மன்னார்குடியின் முன்பாக தீபா ஒரு தனிநபராக தொண்டர்களை மட்டும் நம்பிக்கொண்டு ஒரு ஆட்பலம் இல்லாமல் பணபலம் இல்லாமல் சசிகலா கம்பெனியை இவர் சேலஞ்ச் பண்ணி இவர் ஒரு போட்டி போட்டு வரக்கூடிய நிலைமை இருக்கா என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றார். நான் பார்க்கின்றோம். இப்படியான சூழ்நிலையில் இன்றைய சூழ்நிலையோடு ஒப்பிடுகையில் தடயவியல் நிபுணர் அவர்கள் ஜெயலலிதாவின் உடலம் தொடர்பில் திடீர் கருத்து ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். ஏன் இந்த திடீர் கருத்து? நிச்சயமாக இதை நாங்களும் கடந்த வாரம் சொல்லியிருந்தோம். பிரபல தடவியல் நிபுணர் டாக்டர் சந்திரன் சொல்லியிருக்கின்றார். அவர் ஒரு ராஜீவ்காந்தி தலைவத்தின் போது மனித கொண்டு பிடிபட்டது என்று சொன்னவர் அவர் தான் காட்டி கொடுத்தவர். அதெல்லாம் ஒரு சிறந்த நிபுணர், தமிழகத்தின் சிறந்த நிபுணர். அவர் சொல்லி இருக்கின்றார், இந்த சடலம் ஜெயலலிதாவின் சடலம் என்பது தோண்டி எடுக்கப்பட்டால் ஒரு எலும்பு துண்டு கிடைக்குமா என்ற கேள்வி இருக்கின்றார். இது நாங்கள் இன்னொரு சம்பவத்தை சொல்ல வேண்டும். ஈழத்தில் நடந்த படுகொலையின் போது அங்கு மனித அரை கால் முக்கால் உச்சரி புதைக்கப்பட்ட போது, வடக்கில் புதைக்கப்பட்ட பிற்பாடு சீனாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான கெமிக்கல் அந்த பகுதியில் தெளிக்கப்பட்டதாக ஒரு கதை இருக்கின்றது. அது யாரும் கிடைக்க தெரியவில்லை. அதனால் அந்த கெமிக்கல் தெளிக்கப்பட்ட இடங்களில் ஒரு எலும்பு துண்டு கூட கிடைக்காத அளவுக்கு உப்பு போகக்கூடிய அளவுக்கு ஒரு கெமிக்கல் இருக்கின்றது. அந்த கெமிக்கல் கூட ஜெயலலிதாவின்
அந்த அந்த கொடியின் மேல் தெளிக்கப்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் இருக்கின்றது. அதை அவர்கள் தடை நின்றவர்கள் பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு தூசும் கூட கிடைக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி இருப்பதால் நிச்சயமாக சடலம் அழியிருக்கும் என்று சொல்லுகின்றார். அதனால் அந்த அந்த மாதிரி சீனாவில் இப்போ இருக்கின்றது, அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் அந்த ஜெயலலிதாவின் உடலில் வைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது பிந்தியோ முந்தியோ கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்களுடைய எதிர்காலம் அல்லது ஓபிஎஸ்னுடைய அரசியல் எப்படி இருக்கு? ஓபிஎஸ் உண்மையிலே அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். அது மன்னார் கம்பெனியால் பெரியகுளம் தொகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அது இந்த டிடி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டிடி திருநாவல் கொண்டு வரப்பட்டவர். நம்பிக்கை நட்சத்திரம் அவர்களாக கொடுத்தது. அவர் கேட்டா கொடுத்தவர். அவர் நாளையோ அல்ல நாளை மறுதினமோ ரிசைன் பண்ண போகின்றார். அவர் அநேகமாக அரசியல் இருந்து ஒதுங்குவதாக ஒரு தகவல் இன்று எம் நண்பர் ஊழியர் ஒரு தகவல் அனுப்பியிருக்கின்றார். அவர் அநேகமாக அவருக்கு உரிய இடம் கிடைக்க மாட்டாது என்று பார்க்கின்றபோது அவர் ஒதுங்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவரை நாங்கள் இந்த காலில் விழுவதை மாத்திரம் அதை விரும்பவில்லை. கடந்த வாரம் சசிகலா காலில் விழுந்த போது சசிகலா அவர்கள் வேண்டாம் என்று அதை ஒதுக்கிவிட்டார். அவர் ஒரு நம்பிக்கையான நல்ல மனிதர். அவர்களாக கொடுத்த பதவியை எந்த அடமும் பிடிக்காம அவர் கேட்டா இந்த நிமிடமே கொடுக்கக்கூடியவர். அவருக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். அவர் உலகத்தின் பார்வையால் அவர் ஒரு மதிக்கப்படும் மனிதராக எங்களது ஊடக பார்வை இருக்கிறதை நான் உறுதியாக சொல்லுகின்றோம். இப்படியான நிலைமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏடிஎம்கேயினுடைய ஆட்சி 5 வருடங்களை பூர்த்தி செய்யுமா அல்லது இடைநடுவில் ஆளுநருடைய கைகளுக்கு தமிழ்நாடு செல்லுமா? நிச்சயமாக அது நல்ல ஒரு கேள்விதான். இப்போதைய நிலைமையில் ஆர்கே நகரில் ஜெயலலிதாவின் ஆர்கே நகரில் இந்த எதிர்ப்பு அதிகரித்து விட்டது. சசிகலாவுக்கான எதிர்ப்பு மிகவும் ஆக்ரோஷமாக மாறி இருக்கின்றது. அதனால் இவர் 6 மாத காலத்துக்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் சசிகலா வெற்றியிட்டு தனது எம்எல்ஏவை நிரூபிக்க வேண்டும். அதனால் அவர் மதுரை பக்கமாக எம்ஜிஆரின் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு சென்று அங்கு தனது மக்கள் சார்பான தனது சமூகம் சார்பான இன ரீதியான வாக்குகளை பெற பார்க்கின்றார். இருந்தாலும் அங்கும் இல்லை எதிர்ப்பு இருக்கின்றது. இவர் சசிகலா இன்னும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அவர் இன்று முதல்வர் ஆன பிற்பாடும் டெல்லியில் ஜெயாவுக்கு இரங்கல் கூட்டம் ஒன்றை செய்ய இருக்கின்றார். அந்த இரங்கல் கூட்டத்தை செய்வதற்காக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் பீகார் முன்னாள் முதல்வர் லல்லு பிரசாத் ஆகியோரை அழைத்து இந்த இரங்கல் கூட்டத்தை வைக்கின்றார். இவர்கள் அத்தனை பேரும் பிஜேபிக்கு எதிரான சக்தி கொண்டவர்கள். அதனால் ஒரு எச்சரிக்கையாக ஒரு பேரரசின் சக்தியை அவர் நிரந்தரமாக பார்க்கின்றார். ஆனாலும் எதிர்ப்பு அதிகரிக்கின்றபடியால் இந்த ஆட்சி மீது தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பு ஈரோடு இந்த புதுக்கோட்டையில் ஆரம்பித்திருக்கிறபடியால் எதிர்ப்பு நாளாந்தம் அதிகரிக்குமானால் 356 ஆட்சி கலைப்பு தடை உத்தரவை மத்திய செய்யக்கூடிய அதையும் இவர்கள் கணக்கு பார்ப்பார்கள். அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம், எங்களது ஆட்சியை கலைக்க வேண்டாம் என்று டெல்லிக்கு ஒரு ஓலை ஒன்று போட்டிருப்பார்கள். நிச்சயமாக நடராஜன் போட்டிருப்பார். அதனால் தொடர்ந்து இப்படியான மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்று வருமானால் ஆட்சி கலைக்கப்பட்டு கவர்னருக்கு இந்த ஆட்சி கொண்டு வரப்பட்டு மீண்டும் தமிழகத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு அபாய சங்கை நாங்கள் சொல்லுகின்றோம். வரக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. ஆளுநர் ஆட்சி கொண்டு வரக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. டிஎம்கே கருணாநிதி கட்சியும் அவர்கள் மதில் மேல் பூனை போன்று இருக்கின்றார்கள். நிச்சயமாக ஆங்காங்கு எதிராளிகளும் எதிர்ப்புகளும் அதிகரிக்குமானால் அங்கு ஆட்சி கலையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. லங்காஸ்ரீயின் 24 செவ்விகளோடு கலந்து கொண்டு தமிழகத்தின் அரசியல் நிலைமைகள் தொடர்பில் விரிவாக தெளிவுபடுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.